மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் வீதியோரம் படுத்து கிடந்தார். ஒரு மடாலயத்தில் இருக்கும் சீடன் ஒருவன் அவர் மீது கருணை கொண்டு தங்கள் குருவிடம் அழைத்துச் சென்றான். அந்த மனிதரை பார்த்த குரு, அவரை அப்படியே ஓரிடத்தில் உட்கார விடுங்கள், உணவும் தண்ணீரும் அருகில் வையுங்கள், சாப்பிடுங்கள் என்று அவரை வற்புறுத்த வேண்டாம். பசித்தால் அவரே எடுத்து சாப்பிடுவார். நீங்கள் யாரும் கண்டுகொள்ள வேண்டாம் என்றார். அந்த மனிதர் கத்தினார், கற்களை வீசினார். ஆனால் அவரை யாரும் அங்கு கண்டுகொள்ளவில்லை. எல்லோரும் அவரவர் வேலைகளை பார்த்தனர். எதிர்வினையாற்ற யாரும் இல்லாததால் அவர் அமைதியாக சாப்பிட்டுவிட்டு படுத்தார். நாட்கள் நகர்ந்தன. ஆர்ப்பாட்டம் ஏதுமின்றி அமைதியான அந்த மனிதர் ஒரு நாள் எழுந்து வந்து மற்றவர்கள் செய்வது போலவே வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். எதிர்வினையாற்ற யாரும் இல்லை என்றால் எவரும் அமைதியாகி விடுவர். வாக்குவாதம், முரண்பாடு, கோபம், சண்டை என்று இறங்குபவர்கள் இந்த புதுமை வழியை பின்பற்றி அமைதியாகலாம். வீண் பிரச்சனைகள் எப்போதும் வராது.